அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு சட்டி வச்சுருக்கேன். ஏலக்காய் நான் வந்து பிரியாணி மசாலாவும் கரம் மசாலாவும் போட போகிறேன். அதுக்காக ஏலக்காய், பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது வச்சுருக்கேன். தக்காளி 6 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். 150 எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இப்போ பட்டை, ஏலக்காய், கிராம்பு போடலாம். 6 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். 12 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வெடிச்சிருச்சு, சூடாகிட்டு இப்போ வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டாச்சு. நம்ம இதை நல்லா பொன்னிறமாக வசதி வச்சுருவோம். ஓலைக்கு வந்து அரிசிக்காக வெந்நியை கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த இதுக்கு தான் அரிசியாக வந்திருக்கேன். இப்போ மட்டனை வச்சு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ வந்து வெந்நீர் நல்லா கொதிச்சுட்டு இப்போ அரிசியை போடுவோம். இப்போ அரிசியை போட்டாச்சு. இது நல்லா கொதித்து வேகட்டும். இங்கே நம்ம வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிட்டு இருக்காங்க. நம்ம அரிசி இப்படி போட்டுட்டு கிளறாம இருந்தால் உட்காந்துப்பாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் இப்படி கிளறி விட்டுருவோம். இப்போ கொதிக்கட்டும். இப்போ நம்ம உலக்கி உப்பு போட்டுக்கலாம். மட்டனில் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கோம், அரிசி கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கோம். இப்போ வெங்காயத்துக்கு கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொண்ணு முருவலாக ஆகிட்டு பார்த்தீங்களா, சரிதா? இப்போ நம்ம ஒரு சாமானம் போட்டுக்கலாம். மல்லி, புதினா, பச்சை மிளகாய் 5 வச்சுருக்கேன். உப்புலாம் போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மல்லி, புதினா போட்டுக்கிறோம். இஞ்சி பூடும் ஒரே அளவில் சமமாக போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசி வந்து வெந்துட்டு இந்த பதம் நீட்டாக இப்போ வடிச்சிருவோம். சரிடா? ஆமாம். இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். இந்த பிரியாணி மசாலா 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, வத்தத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நானே விடிய இருக்கிறதுனால போட முடியல. இந்த ஸ்டேஜில் எடுக்க முடியல போட்டால். இந்த தக்காளி பச்சை மிளகா போட்டுறேன். நம்ம ஒன்று ஒன்றா எல்லாம் போட்டு கிளறியாச்சு. 10 ரூபா கப் தயிர் ஒன்று வச்சுருக்கேன். இதை அவ்வளோக்கு ஊற்றிடலாம். இப்போ 3/4 பழம் லெமனு புழிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிடலாம். நம்ம எல்லாம் போட்டு மசாலா சூப்பராக வந்துடுச்சு. இப்போ கறியை அவிச்சு வச்ச கறியை போட்டுடலாம். கறியை 2 விசிலுக்கு அவிச்சு வச்சுருக்கேன். இந்த கறியை மட்டும் எடுத்து போட்டு கொஞ்சம் மசாலாவோட போட்டுவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கறியெல்லாம் போட்டாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் போட்டு கிளறிட்டு தண்ணி ஊற்றி அரிசி போட்டுடலாம். 5 நிமிஷம் ஆச்சு. கறி நல்லா அழகாக மசாலாவோட இதாகிட்டு நம்ம இப்போ தண்ணி ஊற்றிடுவோம். அவிச்சு வச்ச தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம். உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா கொதிச்சுட்டு அரிசியை போட்டுடலாம். அரிசினா வடித்து வச்சுக்கிற சோத்தை தான் சொல்கிறேன். அரிசியை சோத்தை போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு தம்மில் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான பிரியாணி ரெடி. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு தம் போட்டுடலாம். அவ்வளோதான். பார்த்தீங்களா? இப்போ நம்மளுடைய தம் உடைச்சாச்சு. ஆவி பறக்க சூப்பரான பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாத்துக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய்.